சூரத்துல் பக்ரா வசனம் 90. அவர்கள் எதற்கு பதிலாக தங்களையே விற்றுவிட்டார்களோ அது மிகவும் கெட்டதாகும். அல்லாஹ் அருளியவற்றை மறுப்பதுதான் அது. தன் அடியார்களில் தான் நாடியோருக்கு தனது அருளை அல்லாஹ் வழங்குவதில் அவர்கள் கொண்ட காழ்ப்புணர்ச்சியே இதற்கு காரணமாகும். எனவே அவர்கள் நமது கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானார்கள். இறை மறுப்பாளர்களுக்கு இழிவு தரும் வேதனைதான் கிடைக்கும். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர்களை ஏற்க யூதர்கள் மறுத்துவிட்டனர். இது குறித்து இவ்வசனம் பேசுகிறது. அவர்கள் எதற்கு பதிலாக தங்களையே விற்றுவிட்டார்களோ அது மிகவும் கெட்டதாகும் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இதற்கு சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அளித்த விளக்கமாவது, அவர்கள் எதற்கு பகரமாக தங்களை விற்றார்களோ அது மிகவும் தீயதாகும். அதாவது தங்களையே இழந்துவிட்டு அந்த இழப்புக்கு பகரமாக அவர்கள் பெற்று திருப்திப்படுத்தி கொண்டது மிகவும் தீயதாகும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக்குவதையும் அவர்களுக்கு உதவி ஒத்தாசை புரிவதையும் விடுத்து அவர்கள் மீது அல்லாஹ் அருளியதை மறுக்கும் அளவுக்கு அவர்கள் சென்றதுதான் அந்த தீமையாகும். இவ்வாறு அவர்களை செய்ய தூண்டியது. அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியோருக்கு தனது அருளை வழங்குவதில் அவர்கள் கொண்ட காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் பொறாமையுமே ஆகும். இதைவிட மோசமான பொறாமை வேறு எதுவும் இருக்க முடியாது. கோபத்திற்கு மேல் கோபம். இந்த வசனத்தில் ஆளானார்கள் என்பதை குறிக்க ப என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு தகுதி பெற்றார்கள், உரியவர்கள் ஆனார்கள் என்பது பொருளாகும். அதாவது அவர்கள் இறைவனின் கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு தகுதி பெற்று அதிலேயே நிலைத்தனர். அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அவர்கள் ஈசா அலை அவர்களையும் அவர்களுக்கு அருளப்பெற்ற இன்ஜீல் வேதத்தையும் மறுத்தார்கள். அதனால் அவர்கள் மீது அல்லாஹ் கோபமடைந்தான். பின்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுக்கு அருளப்பெற்ற குர்ஆனையும் அவர்கள் மறுத்தார்கள். அதனால் மீண்டும் அவர்கள் மீது அல்லாஹ் கோபமுற்றான். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, முதலாவது கோபம் காளைக்கன்றை வழிபட்ட போது அவர்கள் மீது அல்லாஹ் கொண்ட கோபமாகும். இரண்டாவது கோபம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்த போது அவர்கள் மீது அல்லாஹ் கொண்ட கோபமாகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவ்வாறே கூறியுள்ளார்கள். அடுத்து இறை மறுப்பாளர்களுக்கு இழிவு தரும் வேதனைதான் கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுப்பதற்கு காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையுமே காரணமாகும். இந்த காழ்ப்புணர்ச்சிக்கும் பொறாமைக்கும் பிறப்பிடம் அகந்தையாகும். எனவேதான் இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு இழிவும் சிறுமையும் தான் கிடைக்கும் என பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பின்வரும் இறைவசனம் சான்றாக அமைந்துள்ளது. என்னை வழிபடாமல் பெருமை அடிப்போர் இழிந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். அதாவது அற்பமானவர்களாக, சிறுமை அடைந்தவர்களாக, தாழ்ந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகில் அகந்தை கொண்டவர்கள் மறுமையில் அளவில் சிற்றெரும்புகளைப் போன்று மனித தோற்றத்தில் எழுப்பப்படுவார்கள். அற்பமான அனைத்து பொருட்களும் அளவில் அவர்களை விட பெரியவையாகவே இருக்கும். இறுதியில் அவர்கள் நரகத்திலுள்ள ஒரு சிறையில் நுழைவார்கள். அதற்கு ஃபூலஸ் என்பது பெயராகும். அவர்களுக்கு மேல் கொடிய நெருப்பு இருக்கும். நரகவாசிகளின் வியர்வை, சீழ், இரத்தம் ஆகிய கழிவுகள் அவர்களுக்கு புகட்டப்படும்.